அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நான் சுருள் பலா எப்படி செய்தேன்றதை தான் காட்ட போகிறேன். இதுக்கு நான் விதை நீக்கி சுத்தப்படுத்திய பலா சுளைகள் எடுத்துக்கிறேன். பலா சுளைகளை சுத்தப்படுத்தும் போது கட் பண்ணக்கூடாது, முழுசாகவே பிரித்து எடுத்து அதை பிறகு விதை நீக்கி கொள்ளணும். விதை நீக்கும் போது ஒரு பக்கத்தால் மட்டும் கட் பண்ணி கொண்டால் சுருள் புலாக்கு செய்யும் போது அழகாக வரும். அடுத்தது நான் இதுக்கு 1.5 தேங்காயிட கட்டிப்பால் தண்ணிப்பால் 2 எடுத்துக்கிறேன். 1 கிலோ பச்சை அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். 50 கிராம் கொத்தமல்லி கழுவி வறுத்தெடுத்துக்கிறேன். கூடவே சீரகம் 50 கிராம் கழுவி வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். அதோடையே கருவேப்பட்டை 2-3 துண்டையும் வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு ரம்ப கருவேப்பிலை வறுத்துக்கொள்ளணும். வத்தல் மிளகாய் நெட்டோடைய வறுத்து எடுத்ததுக்கு பிறகு வீடியோவில் காட்டுற மாதிரி நெட்டு நீக்கி பிளெண்டர் கப்பில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வத்தல் மிளகாய் தூளாக்கின அதே கப்புக்கே நாங்கள் கொத்தமல்லி சீரகம் கருவேப்பிலை ரம்ப எல்லா வறுவலையும் சேர்த்து தூள் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது நான் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா ஒரே கப்பில் போட்டு அரைச்செடுத்துக்கொள்ளணும். வறுத்ததெல்லாமல் வேறையாக ரம்ப கருவேப்பிலை சுத்தமாக்கி கழுவி எடுத்த பலா விதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கழுவி தண்ணி வடித்து வச்சுக்கிற பச்சரிசிக்கு உள்ளுவரிசி 1 கைப்பிடி, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கட்டிப்பால் 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது நாங்கள் பிழிஞ்சு வச்சுக்கிற 2வது தண்ணி பாலுக்கு அதே மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். அரிசிக்கு சேர்த்தது போலவே உள்ளுவரிசி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அரைச்சி வச்ச மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த சுருள் பிலாக்காவை ரைஸ் குக்கரில் தான் வேக வச்செடுக்க போகிறேன். அதுக்கு நான் முதல்ல ரைஸ் குக்கரை எடுத்து துண்டு பலாக்காயில் கொஞ்சத்தை அதில் அடுக்கி கொள்கிறேன். அதோட நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அரிசியில் கொஞ்சத்தையும் அதில் சேர்த்து கொள்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுருள் பிலாக்காவில் சேர்த்து அடுக்கி கொள்ளணும். பலாக்காய்க்குள்ளே அரிசி வைக்கிற நேரம் பலாவிதோண்டையும் அதிலேயே சேர்த்து வச்சா நல்லா ஈக்கும். எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பீஃப் சேர்த்துக்கொள்ள இயலும், அதுவும் அதை விட டேஸ்ட்டாக வரும். சுருள் பலாக்காய் எல்லாத்தையும் அடுக்கி முடிஞ்சதுக்கு பிறகு வீடியோவில் காட்டுற மாதிரி நாங்கள் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தண்ணி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளணும். வாசத்துக்காக மேலுக்கால ரம்ப கருவேப்பிலை தூவி ரைஸ் குக்கரில் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸ் குக்கர் ஆஃப் ஆனதும் திரும்பவும் நாங்கள் கட்டிப்பாலை அதுக்கு மேலால் ஊற்றி திரும்பவும் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்கொள்ளணும். தெருவே மணக்கிற வாசனையோட எங்களோட சுருள் பிலாக்கா ரெடி ஆகிடும். ரைஸ் குக்கர் தானாக ஆஃப் ஆகும் வரைக்கும் காத்திருக்கணும். இதை அகப்பை வச்சு கிளறாமல் 7 கொட்டிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம்.